அக்கா இப்படி திடுதுப்புன்னு வந்துட்டோம் பிள்ளையில கூட்டிட்டு. சுத்தி பார்க்க வந்த இடத்துல குடிக்க தண்ணி கூட கிடைக்கல. அக்கம் பக்கத்துல ஒரு கடை கூட இல்ல. எங்கேயாவது ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா நெட்வொர்க்கும் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு நம்ம வந்திருக்கவே கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். பஸ் வசதியாவது இருக்கான்னு தெரியல. நம்ம வண்டி வேற என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியல. டிரைவரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. இவ்வளோ பிரச்சனை இந்த ட்ரிப்ல. அடைச்ச கரெக்டா ஒரு ஐலைனர் போட முடியுதா? எல்லாம் கலைஞ்சு போயிருது. இந்த ஐப்ரோ பென்சில் எடுத்தாவது கரெக்டா போடணும். சூப்பரா போட்டோம். அடுத்து வந்து ஐலைனர் எடுத்து கரெக்ட் பண்ணணும். நிட்டு, ஆனாலும் உனக்கு ரொம்ப குசும்பு தான். நம்ம இங்கிருந்து எப்படி போறோன்னே தெரியல. நீ என்னடானா மேக்கப் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப பேசாத. என்கிட்ட இருக்கு, நான் மேக்கப் பண்றேன். நான் அழகா இருக்கணும், அதனால மேக்கப் பண்றேன். உனக்கு வேணும்னா நீயும் பண்ணிக்க வேண்டியதானே. எதுக்கு என்னைய குறை சொல்லிட்டு இருக்க? இப்போ அழகா பொட்டு வச்சுக்கோ. இங்க வந்து பொட்டே வைக்கவே இல்லை. அம்மா பார்த்தாங்கன்னா என்னடி பொட்டு வைக்காம சுத்திட்டு இருக்கேன்னு வேற கேட்பாங்க. அதனால நல்லா பொட்டு வச்சுக்கோ அழகா. அடுத்து என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணலாம்? பொட்டு வச்சாச்சு, ஐப்ரோ கரெக்ட் பண்ணியாச்சு. மித்து, நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. இங்க என்ன பிரச்சனை நடக்குது? கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணாம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ப்ளூபெரி, கொஞ்ச நேரம் சும்மா இருடி. இந்த ஐலைனர் போட்டுட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். கொஞ்சம் நிம்மதியா மேக்கப் கூட பண்ண விட மாட்டா. ஊர்ல இவ மட்டும் கண்ணாடி முன்னாடி 1 மணி நேரம் நின்று மேக்கப் பண்ணிட்டே இருப்பா. இப்ப நம்மள மட்டும் குறை சொல்றா. இப்ப சொல்லுடி, உனக்கு என்ன பிரச்சனை? நான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அதானே? குடத்தை கொடு, நான் போய் எதனா தண்ணி கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். ஆண்டி, நீங்களாவது அந்த குடத்தை கொடுங்க ஆண்டி. சும்மா இருடி, நான் ஏதோ சொன்னேன்ட்டு இவ வேற குடத்தை கேட்கறா. அதெல்லாம் ஒன்னும் போவேனா, சும்மா இரு. இல்ல நீ சொல்லிட்ட. நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேதான் தீருவேன். புரியுதா? என் திறமை என்னன்னு நீ இன்னைக்கு பாப்ப. நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து உனக்கு காட்டுறேன், அப்ப தெரியும். அடடே, யாரு நீங்களா? நம்ம ஊருக்கு புதுசா இருக்கீங்களே. ஆமா, நாங்க உங்க ஊரு சுத்தி பார்க்க வந்திருக்கோம் அங்கிள். தண்ணி எதுவுமே கிடைக்கல. எங்க பஸ் வேற என்னாச்சுன்னு தெரியல. ஓ அப்படியாமா? ஈவினிங் 6 o'clock தான் ஒரு பஸ் இருக்கு. என்னது 6 o'clock? அதுக்குள்ள இருட்டிடுமே. பரவாயில்ல ஆண்டி, அதுக்குள்ள நான் எப்படியாவது போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. நீயே சின்ன பொண்ணு, ஒழுங்கா இங்க உட்காரு. உங்க அம்மாக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு வழியா அவங்க அங்கிள் கூட பேசிட்டு இருக்கலே ஏமாத்திட்டு நான் இங்க வந்துட்டேன். இங்க எங்க தண்ணி கிடைக்கும் தெரியலையே. பாப்பா, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? தனியா உன்னை காணோன்னு எல்லாரும் அங்க தேடிட்டு இருக்காங்க. அங்கிள், நான் இங்கதான் வந்தேன் அங்கிள். தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்தேன். ஏமா, நீயே சின்ன குழந்தையா இருக்கா? அங்க அத்தனை பெரியவங்க இருக்காங்க. அவங்க வந்து தண்ணி பிடிக்க மாட்டாங்களா? தெரியாத ஊர்ல நீ காணா போயிட்டீங்கன்னா எப்படிமா உன்னை கண்டுபிடிக்கிறது? ஏமா நில்லுமா, சொல்ல கேட்காம போயிட்டு இருக்க. நில்லுமா. கடவுளே, நீதான் இந்த பொண்ணுக்கு புத்தி சொல்லணும். சொல்றது எதையும் கேட்கவே மாட்டா. அந்த அங்கிள் அட்வைஸை போட்டு அறுத்துட்டாரு. நல்ல வேலை அந்த அங்கிள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். எங்க இதுதான் அந்த அங்கிள் சொன்ன கோயில் பக்கத்துல ஏதாவது ஆறு ஓடுன்னு சொன்னாரே, அது எங்க ஓடுது? சத்தம் மட்டும் கேக்குது. தண்ணி வர திசையை நோக்கி போய் பார்ப்போம். இந்த செடியெல்லாம் தாண்டி போய் பார்ப்போம் எங்க இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் போனா வரும்னு நினைக்கிறேன். பட் என்னோட அறிவு என்ன சொல்லுதுன்னா பின்னாடி போனா வரும்னு நினைக்கிறேன். சரி, எங்கிட்டாவது போவோம். பிங்கி பாங்கி போலாம். பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹெட் டாங்கி ரைட், ஃபாதர் ரைட், பிங்கி பாங்கி கி. இந்த சைடு தான் சத்தம் கேக்குது. நம்ம பிங்கி பாங்கி போட்ட மாதிரியே நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல வந்துட்டோம். அந்த ஓடுது ஆறு. எப்பா, எவ்வளவு சூப்பரான தண்ணி. நல்ல வெள்ளையும் இருக்கு. ஆத்து தண்ணி குடிச்சு எவ்வளவு நாளாச்சு. சூப்பரா இருக்கும். ஐயோ, இது என்ன சோதனைக்கு மேல சோதனை? கேட்டு போட்டிருக்கே. எப்படி அங்க போறது? நம்ம இருக்கிற சைஸ்க்கு இந்த கம்பி வழியா உள்ள நுழைஞ்சே போயிடலாம். அப்படியே போயிருவோம். அடடா, என்ன ஒரு அழகான தெளிவான தண்ணி. சூப்பர்டா. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம வந்த வெளியே பார்ப்போம். உள்ள இறங்கி தண்ணியை பிடிக்க வேண்டியதான். அட பாரு, அங்க இருந்து குட்டி ஃபால்ஸ் மாதிரி வருதே தூரத்துல இருந்து. அந்த ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணி தான் இந்த ரிவர் வாட்டரா? சூப்பர். உள்ள கலரா ஃபிஷ் எல்லாம் இருக்கே. ஜீப்ரா ஃபிஷ் மாதிரி எல்லாம் சுத்துதே. என் கண்ணுக்கு அழகா தெரியுது. அந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷும் சேர்த்து இதுல பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம வீட்டுல போய் வளர்க்கலாம். சீச்சி, வேண்டாம் பாவம். அது பாட்டு சுத்துடும். அந்த கல்லு மேல 3 ஜீப்ரா ஃபிஷ் சுத்துதே. சூப்பரா இருக்கு. எப்படா ரிவர் தண்ணியில ஜீப்ரா ஃபிஷ் கூட இருக்குமா? செம்மையா இருக்குல்ல. இதுக்கு போய் அந்த அங்கிள் அங்க வராத இங்கே வராதன்னு வேற பயம் காட்டிட்டாரு. நானே ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். நல்ல வேலைக்கு வந்தது சூப்பரா போச்சு. இப்படி ஒரு சீனரியா யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். குடத்தை உள்ள விட்டு தண்ணியை பிடிச்சிட்டு கிளம்பிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை பார்த்தா போகணும்னு மனசே வர மாட்டேது. காலை விட்டு விளையாடிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஜில்லுன்னு சூப்பரா இருக்கே. ஜில்லுன்னு இருந்தா சுத்தமான நல்ல இயற்கையான தண்ணியா தான் இருக்கும். செம ஜாலியா இருக்கு. ஜம்ப் பண்ணி விளையாட சூப்பர் ஜாலியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். ஜீப்ரா ஃபிஷ், என் காலை கடிக்காத விடு. நீ அங்க போய் ஸ்விம்மிங் பண்ணு. நான் உன்னை எதுனா டிஸ்டர்ப் பண்ணனா? என் காலை எதுக்கு நீ கடிக்கிற? தள்ளி போ. என் குடத்தை காணோம். இந்த இருக்கு குடம். குடத்துல தண்ணி எடுத்தாச்சு. ஐயோ அம்மா, கால் ஸ்லிப் ஆகுதே. ஐயோ கடவுளே, நான் உள்ள விழுந்துட்டேனே. என் குடம் வேற போகுது. என்னைய வேற அடிச்சுட்டு போகுது. யாராவது காப்பாத்துங்களேன். யாராவது பக்கத்துல இருக்கீங்களா? வாங்க. ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐயோ, ஒரு ஃபிஷ் வேற வருது. என் கால்குள்ள ஃபிஷ் வேற ஓடுதே. somebody ஹெல்ப் மீ. பாப்பா, என் கையை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. எத்தனை வாட்டி சொன்னா இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ற பிச்சை கேட்க மாட்டேன்ட்ட. ஐம் சாரி அங்கிள். சரி, வா பத்திரமா மேல வாப்பா. அடி ஏமா, உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த பக்கம் எல்லாம் தனியா வரக்கூடாது, ரொம்ப ஆபத்துன்னு. ஒரு வாட்டியாவது கேட்டியா? நீ பாட்டு நான் பேசிட்டு இருக்கேலையே போயிட்டு இருக்க. ஐயோ சாரி அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். இப்ப விழுந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்னதெல்லாம் புரியுது அங்கிள். ஐம் வெரி சாரி அங்கிள். சரி வா, உன்னை தேடிட்டு இருக்காங்க, போலாம். நீங்களும் இதே மாதிரி பெரியவங்க இல்லாத சமயம் இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை.